சாரிங்க கவனிக்கல. அந்த அளவுக்கு போன்ல என்ன பாத்துக்கிட்டு இருக்கேன்னு தானே யோசிக்கிறீங்க? எல்லாம் நீங்க கேட்ட கேள்விகள் தான் மக்களே. நான் பாட்டுக்கு நம்ம குடும்பத்துல 5000 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்களே, கேள்வி கேளுங்க மக்களேன்னு ஒரு ஜாலி மூட்ல சொல்லிவிட்டேன். கடைசியில கேள்விகள்லாம் படிக்கும் போது தான் தெரியுது, ஐயோ லைட்டா உள்ளுக்குள்ள ஆடுதே அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி ஓகே, நீங்களாம் நம்ம மக்கள் தானே. நான் என்ன ஆன்சர் பண்ணாலும் நீங்களாம் வந்து எதுவும் பெருசா எடுத்துக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கையில நான் ஆன்சர் பண்ண போறேன். ஹலோ ஹலோ, வெயிட் பண்ணுங்க. யாருப்பா அது? தம்பி நீயாப்பா? நம்ம ஹீரோ சாருக்கு இங்க என்ன வேலை? நான் வந்தது இருக்கட்டும், நீங்க என்ன பண்றீங்க? அது மக்கள் எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஆன்சர் பண்ணலாமேன்னு உட்காந்துருக்கேன். அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். நீங்களா கேள்வி கேட்டு நீங்களா ஆன்சர் சொன்னா நல்லாவா இருக்கும்? நான் கேள்வி கேட்கறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இவனா? இவன் நம்ம ஆன்சர் பண்ணும்போது ஓட்டையே தள்ளிடுவானே, என்ன பண்றது? சரி ஓகே, நம்மளுக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது. நம்மளுக்கு வேற உள்ளுக்குள்ள கிடிக்கிட்டு ஆடுது, அதுக்கு ஒருத்தன் பக்கத்துல இருந்தா நல்லா தான் இருக்கும். சரிப்பா தம்பி, இந்தா நீயே கேள்வி கேளு. நான் ஒரு பொசிஷனுக்கு வந்து உட்காந்துக்கிறேன் இரு. அனு, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம், பட் அதுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். மக்களே, ட்ரெஸ் பேக்ரவுண்ட்லாம் அப்பப்போ சேஞ்ச் ஆகும். அதெல்லாம் என்னங்க, முன்னாடி ஃப்ரேம்ல எப்படி இருந்துச்சு அடுத்த ஃப்ரேம்ல எப்படி இருக்குன்னு நீங்க கேட்க கூடாது. ஒன்லி क्वेश्चन அண்ட் ஆன்சர் மட்டும் தான் பார்க்கணும். ஓகே? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆதி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஆனா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. பண்ணுங்க. டேய், என்ன வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நீ கேக்குறத பார்த்தா எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनே சீதாவோட மாமாவை யார் கொலை பண்ணிருப்பாங்கன்னு கேக்குற மாதிரில தோணுது. ஹலோ ஹலோ அட்மின், அதை நானே கண்டுபிடிச்சிட்டேன். வர 20ஆம் தேதி கேஸ் கோர்ட்டுக்கு வருது, அப்ப பாத்துக்கோங்க. அப்பாடா, எங்க நீ அதை கேட்டுருவியோ நினைச்சு பயந்துட்டேன்டா. சரி ஓகே, ப்ராமிஸ். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. ஓகே? ஓகே, டன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஆதித்யா நிலாவை சேர்த்து வச்சிட்டீங்க, அவங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்க போகுது? இந்த கேள்வி மக்கள் கேட்ட மாதிரி தெரியலையே, நீயே உனக்கு கேட்டுக்கிற மாதிரி இருக்கு. டேய். ஐயோ, அனு கண்டுபிடிச்சிட்டீங்களா? சாரி சாரி சாரி. சரி ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन. SMASTT அப்படின்ற ஐடியில இருந்து வாட் இஸ் யுவர் நேம் அக்கா? டேய் ராஜா, நல்லா பாரு, என் பேரையா கேட்டாங்க? ஆமாங்க, உங்க முழு பேரை சொல்லுங்க. என்னோட பேரு அனுஷ்யா, என் ஹஸ்பண்ட் பேரு சுரேந்தர், அனுஷ்யா சுரேந்தர். அடுத்தது क्वेश्चन கிடையாது, ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால உங்க கூடயும் ஷேர் பண்றேன். எப்பவுமே ஹாப்பியா பேசுறீங்க, எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எப்படி? உங்க வீடியோ பார்த்தாலே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது எனக்கு. தேங்க்யூ so மச். இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது உண்மையாவே எங்களுக்கு ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டரா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுதுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தெரியலங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு சுத்தமா ஆன்சர் தெரியல. எதனால வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் என்னோட வேலையை, என்னோட ஜாபை நான் கரெக்டாக பண்றேன் அப்படின்றது மட்டும் இந்த கமெண்ட்ல இருந்து தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். மகேஸ்வரன் ஐடியில இருந்து இவங்க எப்போதுமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா பேசுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் டியர். சூப்பர். அடுத்ததா ஷானு அப்படின்ற ஐடியில இருந்து உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க அக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டன், கொஞ்சம் வேகமா சொல்லிட்டேன். என்னோட ஃபேமிலி பத்தி சொல்லணும்னா, நான் அம்மா அப்பா, எனக்கு சிப்ளிங்ஸ் யாரும் கிடையாது. நான் ஒரே பொண்ணு தான் வீட்டுக்கு. அப்புறம் ஹஸ்பண்ட் ஃபேமிலியில வந்து ஹஸ்பண்ட், அத்தை, மாமா, அப்புறம் என்னோட நாத்தனார், அப்புறம் என் ஹஸ்பண்டோட அண்ணன், இவங்க எல்லாருமே இருக்காங்க. எல்லாருக்குமே மேரிட், எல்லாருக்குமே குழந்தைங்க இருக்காங்க. மோரோவர் நாங்கள் எல்லாருமே பக்கத்துல தான் இருக்கோம். எல்லாருமே 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி 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 தான் இருக்கும். அதனால வந்து அப்பப்ப மீட்டப்ஸ், அப்பப்ப கேதரிங்ஸ் எல்லாமே நடக்கும். அப்ப அடிக்கடி எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருப்பீங்கன்னு சொல்லுங்க. யா, வீக்லி ஒன்ஸ், எவ்ரி சண்டே நாங்கள் எங்கள் மாமியார் வீட்டில் தான் இருப்போம். சூப்பர் சூப்பர். அடுத்தது விளையாட்டுடன் ஹிருத்திக். ஹை, நல்லா இருக்குங்க உங்க ஐடி பேரு. பட் கரெக்டா தான் படிச்சிருக்காதா என்னன்னு தெரியல. சரி ஓகே, क्वेश्चन. ஹாய் அனுஷா, எப்படி இருக்கீங்க? ஐ அம் சூப்பர் குட் டியர், தேங்க்யூ ஸோ மச். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க வீடியோ சூப்பர். எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு கார்ட்டூன் ஸ்டோரி போடணும்னு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கார்ட்டூன் ஸ்டோரி போடணுன்ற ஐடியாவை விட எனக்கு யூடியூப் பண்ணணுன்ற ஐடியா தான் மெயினாக இருந்தது. ஸோ அதனால வந்து ரேண்டமாக என் ஹஸ்பண்ட் தான் அந்த ஆப்பே டவுன்லோட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அதை பற்றி அப்படியே டெவலப் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே இதில் இவ்வளோ வீடியோஸ்லாம் போடலாமா, இதில் ஒரு ஸ்டோரியை மேக் பண்ணலாமா அப்படின்றதுலாம் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணது தான். இந்த கதை உங்களோட ஓன் ஸ்கிரிப்டா இல்ல யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்களா? மெயினா ஒரு ஓவர் வியூவா ஸ்கிரிப்ட் பண்றது நான் தான். பட் அதுல சின்ன சின்ன கண்டென்ட் எல்லாம் மட்டும் நான் எல்லார்கிட்டயும் ஹெல்ப் கேட்பேன். அதாவது எங்க மாமியார் கிட்ட கேட்பேன், எங்க அம்மா கிட்ட கேட்பேன், அப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட அந்த மாதிரிலாம் வந்து அம்மா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிருக்கேன், ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்பேன். அவங்களும் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுவும் ISVK அந்த கிராமத்து ஸ்லாங் பேசும்போதுலாம் நான் கொஞ்சம் எல்லார்கிட்டயுமே ஹெல்ப் கேட்டேன்னு தான் சொல்லலாம். ஸ்கிரிப்ட் வைஸ், ஸ்டோரி வைஸ் யாரும் என்கிட்ட இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. பட் சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கண்டென்ட்லாம், இது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்பேன். மற்றபடி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கே சர்ப்ரைஸாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் சீதா மகாலட்சுமிலாம் வந்து நீங்கள் கேட்குறத விட என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு எப்போ யார் அந்த சீதா சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்களை என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. எப்போ நீ கொண்டு வருவா, எப்படி கொண்டு வருவா அப்படி இப்படின்னு கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அவங்களுக்கே தட் வாஸ் அ சர்ப்ரைஸ். ஸோ நான் யார்கிட்டையுமே ரிவீல் பண்ணாமல் தான் வச்சுருந்தேன். ஸோ அவ்வளோதான், அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க.
நல்ல டேலண்ட் உங்களுக்கு, கிரேட் ஒர்க், கீப் ராக்கிங், இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் டியர். இவ்வளோ கொஷின்ஸ் கேட்டு லாஸ்ட்ல ஒரு காம்ப்ளிமெண்ட்டும் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பர்ஷியா ஃபேஷன் அப்படின்ற ஐடியில இருந்து, ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நான் பர்ஷியா. ஹாய் டியர் பர்ஷியா, உங்க நேம் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு யூடியூப்ல சேனல் ஆரம்பிக்கணும்னு எப்படி தோணுச்சு சொல்லுங்க ப்ளீஸ் சிஸ்டர். வீடியோ சூப்பர். மித்ரன் ஜனனி, மித்ரன் அப்பா, இந்திரன் நிம்மதி, ஆதி நிலா, மிஸ் யூ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆதியை மிஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். போதும் போதும். ஓகே, உங்களுக்கு யூடியூப்ல சேனல் ஆரம்பிக்கணும்னு எப்படி தோணுச்சு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஹை டியர், ஆக்சுவலாக இது என்னோட ஃபர்ஸ்ட் சேனல் கிடையாது. என்னோட ஃபர்ஸ்ட் சேனல் வேறு. நான் வந்து ப்ரெக்னன்சி டைமில் அந்த சேனல் வந்து அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இங்கிலீஷ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஆப்டிடியூட் இங்கிலீஷ் வந்து டீச் பண்ணுற மாதிரி யாருக்குன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எழுதுறாங்க இல்லையா, அந்த பேங்கர்ஸ் அப்புறம் வந்து நிறைய எழுதுறாங்க இல்லையா, அவங்களுக்காக நான் வந்து இங்கிலீஷ் ஆப்டிடியூட் சேனல் வந்து வச்சிருந்தேன். அப்போ என்னோட ப்ரெக்னன்சி டைம், கொரோனா டைம், எனக்கு ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. ஸோ அந்த டைம் நான் வந்து சேனலை குவிட் பண்ணிட்டேன். அதில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. பட் குவிட் பண்ணிட்டேன். என்னால் அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து எனக்கு மறுபடியும் வேறு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. நான் அதையே எடுத்துருக்கலாம். பட் ஓகே அப்படின்னு சும்மா நார்மலாக இது ரேண்டமாக வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுனால அதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஒரு ஆக்சிடென்டெல்லாம் நடந்த விஷயங்க அந்த ட்வீன் கிராஃப்ட். நான் வந்து அந்த சேனலுக்கு நல்லா பிளான் பண்ணி இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்னு சொல்லி சேனல்லாம் அப்படியே யோசிச்சு பேரெல்லாம் வச்சு அப்படி இப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது, அப்படியே குவிட் பண்ணிட்டேன். பட் இது ஆக்சிடென்டெல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, சில விஷயங்கள் நம்ம ஆக்சிடென்டெல்லாம் வந்து பண்ணுவோம், அதுதான் லாஸ்ட்டில் நம்மளோட கெரியராகவே அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் எனக்கு ட்வீன் கிராஃப்ட் அனுச்சுட்டி கார்ட்டன்ஸும் அமைஞ்சது. சபா இப்பவே கண்ணை கட்டுது. வாவ், சூப்பர். அடுத்ததா முருகன் அப்படின்ற ஐடியில இருந்து ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது, பேபி என் கேள்வி, இத்தனை ஸ்டோரி போடுறீங்க, அந்த கதையை எப்படி யோசனை வந்தது? உங்கள் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இப்படி ஜாலியாக பேசுறீங்க? இதில் உள்ள கதாபாத்திரங்கள் உண்மையாகவே யாராவது உங்களுடன் இருக்காங்களா என்று சொன்னால் சூப்பர் குட்டிமா. இத்தனை கதைகளை யோசிச்சு எழுதி அதை டைரக்ஷன் செய்யும் என் அனுடியர் பேபிக்கு மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். உங்கள் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, பேபி குட்டிமான ரொம்ப உரிமையாக ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. அந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பேசும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் எப்படி இந்த கதை யோசனை வந்தது அதானே கேட்டிருக்கீங்க. அந்த கதை எப்படி யோசனை வந்தது அப்படின்னு என்ன சொல்கிறது, அப்படியே அதுலேயே மூழ்கிட்டேனே சொல்லலாங்க. மைண்டுக்குள்ளே அதுவே தான் ஓடிக்கிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் எப்படி மூவ் ஆன் பண்ணுறது, இவங்களை எப்படி அவங்க கூட சேர்த்து வைக்கிறது, எப்படி பிரச்சனையை கிரியேட் பண்ணுறது, பிரச்சனை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா ஏன் யோசிக்கிறோன்னா, அப்போ தான் ஒரு இது கிடைக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கும்போது எப்போதுமே பாசிட்டிவாக போயிடாது இல்லையா. நெகட்டிவிட்டி நம்ம ஃபேமிலியில், அதாவது இப்போ நம்ம அஸ் அ பர்சனாக இருக்கும்போது ஏதாவது ஒன்று வேறு சைட்லேருந்து வரும், நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்போ நம்ம ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணும்போது நம்மளே கிரியேட் பண்ணி அதை நம்மளே தான் சால்வ் பண்ண போகிறோம். யாரையுமே வந்து பிரித்து விட்டு அப்படிலாம் பண்ண போகிறதில்ல. சால்வ் தான் பண்ண போகிறோம். பட் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி இவங்களுக்கு வருது, இதை எப்படி ஃபேஸ் பண்ணால் நல்லா இருக்குன்றதை நம்ம மக்களுக்கு காட்டுறோம். அவ்வளோதான். ஸோ இதை வந்து நான் எப்படி வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றதாங்க, வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் முருகன் டியர் அந்த ஐடியில இருந்து வந்திருக்கிறதுக்கு. ஆக மொத்தத்துல பிரச்சனையை கிரியேட் பண்ணி சால்வ் பண்றதா உங்க வேலை. எல்லாம் ஓகே. அது ஏங்க எனக்கும் நிலாக்கும் மட்டும் டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போனீங்க? டேய், தனுஷ்லேருந்து ஜிவிலேருந்து இப்போ ஜெயம் ரவி வரைக்கும் டைவர்ஸ் போயிட்டு இருக்கு. உனக்குலாம் என்ன பிரச்சனை? அதை சேர்த்து வச்சுட்டல. மூடிட்டு அடுத்த கொஸ்டினை கேளு. செருப்பு பிஞ்சிடும். சரி, ஓகே. அடுத்தது காவ்யா லட்சுமி. அக்கா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்க எதுக்கு காதல் ஆசை யாரை விட்டதோ சீரீஸ் போட ஆரம்பிச்சீங்க அக்கா? வாவ், காதல் ஆசை யாரை விட்டதோ என்னோட ஃபர்ஸ்ட் சீரீஸ். அது வந்து நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணோன்னே போட்டது. அது எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். அது மூலமா எனக்கு நிறைய மக்கள் அதில் தான் ஃபஸ்ட்டு நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். நான் அந்த சப்போர்ட்னால தான் இப்போ KSK 120 எபிசோட்ஸ்க்கு மேலே என்னால் போட முடியுதுன்னா அந்த காதல் ஆசை யாரை விட்டதோ தான் என்னோட பேஸ். அதுலேருந்து கொடுத்த மக்கள் சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். என்னோட க்ளோஸ் டு ஹார்ட் சீரீஸ். ஏன் போட ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் அது வந்து அந்த சீரீஸ்னால தான் எனக்கு எல்லாமே கிடச்சிது அப்படின்னு நான் சொல்வேன். நிம்மதியிலேருந்து, தன்மையிலேருந்து, இந்திரன், சந்திரன், சுடரமா, இவங்களை மட்டும் தான் வச்சு ஒரு கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணிருந்தேன். பெரிய லெவலில் ட்விஸ்ட்லாம் இருக்காது, ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அது மூலியமாக அடுத்தடுத்துன்னு போனது தான் வந்து டோட்டலாக எல்லாமே. இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் காவ்யா லட்சுமி. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இது எங்களுக்குமே ஒரு ஆர்வம் தான். கேக்குறேன். சுமையா, why are you not revealing your face? ஃபேஸ் ரிவீல் பண்ணி உங்கள் எல்லாருக்கூடையும் பேசணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. பட் டைம் இல்லை, அதுதான் உண்மை. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து லைவோ இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் பேசி ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். பட் இப்போ கொஞ்சம் டைமில் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி குட்டிக்கு வந்து குவார்டர்லி எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. அதனால தான் டைம் இல்லை. லீவாக இருந்தால் கூட நான் எடுத்து போட்டிருப்பேன். இப்போ ஃபேஸ் ரிவீலிங்க்கு நான் வேணா ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன். என்னோட ஃபேமிலி ஃபோட்டோஸ், ஹஸ்பண்ட், நான், பாப்பா இருக்கிற மாதிரி நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நான் லைவோ இல்லை அந்த மாதிரி வீடியோஸும் நான் வந்து போடுறேன். ஓகே, நாங்களும் ரொம்ப 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 வெயிட் பண்றோம். போதும்டா, டீ குடிச்சிட்டே பேசலாமா? ரொம்ப டயர்டா இருக்கு. வாங்க டீ கடைக்கு போலாம்.
அனு நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இந்த சேனல் வைக்கணும்னு எத்தனை நாள் ஆசைப்பட்டீங்க? என்ன அக்கா எப்படி வீடியோ மெயின்டைன் பண்ணி சேனலும் மெயின்டைன் பண்றீங்க? பாப்பா இருக்காங்கன்னு சொல்றீங்க, அவளையும் மெயின்டைன் பண்ணணும். எப்படி கரெக்டா 2:30க்கு டான்னு வீடியோ வருது? எப்படி கரெக்டா வருது? ஆக்சுவலாக அந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வராதான்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலி அட்லீஸ்ட் ஒரே ஒருத்தராவது அதை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீநிதி டியர். இந்த கமெண்ட் நீங்கள் கேட்டதுக்கு இதுக்கு நான் இப்போ ஆன்சர் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், யூடியூப்ல என்னோட அதர் ஃபேஸ் ஆஃப் லைஃபை நான் இது வரைக்கும் ஷேர் பண்ணதே கிடையாது. வருஷத்துல எல்லா நாளும் ஒரே நாளாக அமைஞ்சிடாது இல்லையா? எவ்வளவோ நாள் நானும் கஷ்டப்பட்டு நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணி தாங்க வீடியோ போட்டிருக்கேன். இது வரைக்கும் இன்னொரு ஃபேஸ் ஆஃப் லைஃபை நான் ஷேர் பண்ணாத ஒரு விஷயத்த இப்போ நான் ஓப்பன் அப் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன். இந்த யூடியூப்ல சேனல் ஆரம்பிச்சு அந்த வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட ரொட்டீன் லைஃப் ஏர்லி மார்னிங் 2 o'clock ஸ்டார்ட் ஆகுதுங்க. 2ல இருந்து 8 வரைக்கும் 6 hours ஃபுல்லாக வீடியோ மட்டும் தான் எடுப்பேன். அதுக்கப்புறம் தான் குழந்தைய பார்த்துக்கிறது, அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, அவங்கள மறுபடியும் ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்றது, அவங்களுக்கு சொல்லி தரதுன்னு இத்தனை வேலையும் எனக்கு அதுக்கப்புறம் தான் நடக்கும். மேரிட் விமனுக்கு இன்லாஸை பார்க்கணும், ஹஸ்பண்டை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும், வீட்டு வேலை செய்யணும். இதெல்லாத்தையும் தாண்டி எனக்குன்னு பர்சனல்னு ஒன்று இருக்கும் இல்லையா? சொல்ல போனோன்னா எனக்கு பிரெக்னன்சி சி செக்ஷனுங்க. உட்காந்து ஒரு 6 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருந்தா கூட எனக்கு பேக் பெயின் வரும். எவ்வளவோ நாள் தலைவலியோட வீடியோ எடுத்திருக்கேன், ஃபீவரோட பேக் பெயினோட வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் இது எதையுமே நான் உங்ககிட்ட சொன்னதே இல்லை, ஷேர் பண்ணதும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச த்ரோட் இன்ஃபெக்ஷன், த்ரோட் பெயின், அதாவது பேச முடியாதப்போ, தொண்டை கரக்கரன்னு இருக்கப்போ இந்த வாய்ஸ் கிளாரிட்டி இருக்காது. அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் நான் எக்ஸ்கியூஸ் கேட்டிருப்பேன், தவிர மற்ற எந்த டைம்லையும் நான் கேட்டிருக்க மாட்டேன். இந்த விஷயத்தை நான் இப்போ ஓப்பன் பண்ணது எனக்காக மட்டும் இல்லைங்க. என்ன மாதிரி நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நிறைய விஷயத்தை மிஸ் பண்ணிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே இந்த விஷயத்துக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல். நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. அனு சூப்பர். தேங்க்ஸ் ஆதி, ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. நீங்க அடுத்த क्वेश्चन மூவ் ஆன் பண்ணுங்க. ஷூர். அடுத்ததா இந்துஜா ஷாலினி கேட்டிருக்காங்க, அனுவக்கா உங்ககிட்ட எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கணும். நீங்க இந்த வீடியோல உள்ள கேரக்டர்ஸ்ல யார் மாதிரி இருப்பீங்க? கண்மணி, தன்மை, டிபி, தங்கபுஷ்பம், சாய் இவங்களை கூட அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா இவங்கள மாதிரி கண்டிப்பா இருக்க மாட்டீங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடே சரி ஓகே, கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. சத்தியமாக இந்த கேரக்டர்ஸில் யார் மாதிரியும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் மிக்ஸ்டு இருக்காங்க. ஏன்னா அப்பப்போ நடிச்சுக்கணும், இல்லைன்னா நம்மளை வந்து துரத்தி விட்டுருவாங்க. அதனால் வந்து இந்த கேரக்டர்ஸை தாண்டி நான் வந்து பர்டிகுலராக அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து நிம்மதி கேரக்டர் என்னோடதுல இருக்கும். துருன்னு அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நான் பேசுகிறத வச்சு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வேறு யார் நிம்மதி கேரக்டர்? வேறு வந்து பார்த்தீங்கன்னா யாரை சொல்லலாம்? நிலாவோடது வந்து கொஞ்சம் கம்மி தான் என்கிட்ட பர்சன்டேஜ் வைஸ் நிம்மதி. அப்புறம் ரோஜாவோடது கொஞ்சம் கொஞ்சம். அப்புறம் வேறு யார் சொல்லலாம்? சுடரம்மாவோடது கொஞ்சம் கொஞ்சம். ஏன்னா சுடரம்மா நிம்மதி கிட்ட எப்படி பேசுகிறாங்களோ அது மாதிரி ஒரு கற்பனையில் நான் என் பொண்ணுக்கிட்ட இருக்கணும் அப்படின்றது வந்து நான் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் நிம்மதி கேரக்டர் வச்சுக்கலாம். ஓகே. அடுத்ததா உமேஷிகா அக்கா, நான் ஸ்ரீலங்கா, நீங்க திருச்சின்னு நினைக்கிறேன். நேற்று பாப்புக்குட்டி கமெண்ட் பார்த்தேன் அக்கா. நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது அக்கா? ஏன்னா நீங்க பாசிட்டிவிட்டியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்றீங்க. ஆல்மோஸ்ட் யங்ஸ்டர்லாம் நெகட்டிவ் தாட்டோடையுமே தான் சுத்துவாங்க தானே அக்கா? தப்பா எதுவும் கேட்டா சாரி. என்னங்க நான் பாசிட்டிவாக இருக்கேன்னு சொல்லிட்டு புசுக்குன்னு தப்பாக இருந்து சாரின்ட்டீங்க. கரெக்டாக தாங்க கேட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் என்ன கேட்டிங்க? திருச்சின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நான் திருச்சியில் தான் இருக்கேன். திருச்சியில் தான் பிறந்தேன், வளர்ந்தேன், திருச்சியில் தான் கல்யாணம் ஆச்சு, திருச்சியில் தான் இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? நான் யூடியூப் தாங்க, என்னோட ஃபுல் டைம் ஜாபே யூடியூப் தான். அப்புறம் என்ன ஏஜ் ஆகுதுன்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு 29 ஏஜ். யங்ஸ்டர்ஸ் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் தான் நான் நிறையா பார்க்குறேன். ஏன்னா நான் படித்த காலகட்டத்தில் நானும் ஒரு யங்ஸ்டராக இருந்துட்டு வந்தவ தான். அப்படிங்கிறப்போ நாங்கள் வந்து டோட்டலாகவே ஃபுல் பாசிட்டிவிட்டின்னு சொல்ல மாட்டேன், எங்களுக்குள்ளேயும் இருக்கும். பட் ஸ்ப்ரெட் பண்ணுற லெவலுக்கு பெருசாக இருக்காது. நாங்கள் எங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எங்களுக்குள்ளேயே முடிச்சிருவோம். இப்போ தான் டோட்டலாக எல்லாமே சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களோன்னு தோணுது. பட் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுவோமே. என்னப்போ ஒரு வாழ்க்கை தானே, வாழ்ந்துட்டு போயிடுவோம் பாசிட்டிவாகவே. செம்ம. அடுத்தது சித்ரா எஸ் ஓகே. வீடியோ சூப்பர் டியர். நிம்மோ இன்ட்ரன் காமெடி வேற லெவல் டியர். கருப்பட்டி வாயன் பண்ணி வாயன், எப்படி இந்த நேம் எல்லாம் யோசிக்கிறீங்களோ? ஐ லைக் யூ டியர். உங்க ஹஸ்பண்டையும் இப்படிதான் கூப்பிடுவீங்களா? சொல்லுங்க அனு, சொல்லுங்க. இப்போ இவங்கள்ட்ட நம்ம உண்மையை சொல்லலாமா இல்லை போய் சொல்லலாமா? அனு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால உண்மையை தான் சொல்லணும். சரி ஓகே, உண்மையை தானே சொல்லணும், உண்மையை மட்டும் சொல்கிறேன். சத்தியமாக நான் அப்படிலாம் கூப்பிட மாட்டேங்க. இங்கே தான் வந்துட்டு அதுக்குன்னு நான் நிம்மதி கேரக்டரோட பர்சன்டேஜ் வைஸ் அதிகன்றதுனால அப்படி தான் கூப்பிடுவேன்னு கிடையாது. நான் வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே பர்சனலாக கேட்டாலும் அதை தான் சொல்லுவார். நான் வந்து என்னங்க வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவேன். ஒரு 80s கல்யாணம் எப்படி இருக்கும் அப்படி தான் கூட பேச சொல்லி கூட கூப்பிட்டதில்லை. ஸோ அதனால வந்துட்டு நோ நோ நோ, நான் அப்படி கூப்பிட்டதில்லை. பயப்படாத, பயப்படாதா. ஓகே. அடுத்தது சாரா வி எஸ் சூப்பர் சிஸ். மை கொஸ்டின், அதை நேர்ல மீட் பண்ணி கேட்கணும் சிஸ்டர். நேர்ல மீட் பண்ணி கேட்கணும்னா நாக்க பிடிக்கிற மாதிரி ஏதாவது கேட்க போறீங்களா? சரி ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். கண்டிப்பா வாங்க, நான் திருச்சியில தான் இருப்பேன். எப்ப வேணாலும் நம்ம வீட்டுக்கு நீங்க வரலாம்.
ஜி வாங்க வாங்கண்ணா, அட்ரஸ் யார் கொடுப்பா? வாய மூடுறா குரங்கு, அவங்களே கேட்கல உனக்கு என்னடா, வாய மூடு. சரி ஓகே. அடுத்தது மகா SM. சூப்பர் வீடியோ அக்கா. நீங்க எதுக்காக அனுச்சுட்டி கார்ட்டூன் கிரியேட் பண்ணீங்க, என்ன ரீசன்? நீங்க எங்களுக்கு எப்பவுமே பாசிட்டிவா ஹாப்பி வைப் தரீங்க அக்கா. அகேன் தேங்க்யூ ஸோ மச் டியர். ஹாப்பியாக பாசிட்டிவ் வைப் தரீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எதுக்காக அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் கிரியேட் பண்ணீங்க? எதுக்காக கிரியேட் பண்ணேன் எனக்கே தெரிலங்க. சேனல் பேர் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்லேட்டு குச்சின் தான் இருந்தது. அப்புறம் வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் எல்லாருக்குமே வந்து சர்ச் பண்ணும்போது வந்தே ஆகணும்டா, டே நீ மட்டும் வராமல் போனீங்கன்னா அவ்வளோதான்ற அளவுக்கு வைக்கணுன்றதுக்காக சிம்பிளாக அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ்னு வச்சேன். வேறு என்ன, அவ்வளோதாங்க. வேறு பெருசாக ரீசன்லாம் கிடையாது, ரொம்ப பிளான் பண்ணிலாம் பண்ணலை. முன்னாடி சொன்ன மாதிரி எதாச்சும் ஆக்சிடென்டலாக எடுத்தது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. அடுத்தது வேல்கரன் பூவை. சண்டே அலப்பறைகள் மறுபடியும் போடுவீங்களா சிஸ்? ஐயோ, நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க சண்டே அலப்பறைகள். பார்க்காதவங்க தனி பிளேலிஸ்ட்டில் இருக்க செக் பண்ணிக்கோங்க சண்டே அலப்பறைகள்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் சண்டே அலப்பறைகள். ஏன்னா அது ஒரு நாள் தான் நான் ரொம்ப ரொம்ப சிரிச்சு ரொம்ப ரசிச்சு பண்ணுற வீடியோ கண்டென்ட். அப்படி தேடுவேன் நான் அந்த இதுக்கு. பட் ஓகே, ஐ வில் ட்ரை. முடிஞ்ச அளவுக்கு நான் போட முயற்சிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் இந்த கமெண்ட் கேட்டதுக்கு. ஓகே. அடுத்ததா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறது கனிமொழி கனகராஜ். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்? திருநெல்வேலி அல்வாடா. திருநெல்வேலியா? அடுத்த லைன் திருச்சி மலை கோட்டடா. ஓ திருச்சியா? திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் டியர். அப்புறம் இந்த யூடியூப் கேரியர் எப்படி சூஸ் பண்ணீங்க? அதை நீங்களே சொல்லிட்டீங்க ஆக்சிடென்டெல்லாம் வந்ததுன்னு. உங்க காலேஜ் லைஃப் கம்ப்ளீட் ஆனதும் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஆஹா, இது ஒரு நல்ல கேள்வி. எஸ், நான் 2017 பாஸ்ட் அவுட். நான் 2018 எனக்கு மேரேஜ் ஆச்சு. இதுக்கு இடையில கேப்பில் கூட நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். டெக் மஹிந்திரா கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எஸ், 2018 மேல எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நீங்க 90s கிட்டா? பிகாஸ் ஐ எம் 2K. எஸ், ஐ எம் 90s கிட். என்னோட இயர் ஆஃப் பர்த் 1995. ஓகே, நீங்க 2K கிட்டா? சூப்பர். நான் வந்து 1995. ஐ எம் 90s கிட். ப்ரவுட் டு சே தட். ஆஹா, இதுல ப்ரௌட் வேற. சரி ஓகே. அடுத்ததா ரிஸ்வானா பர்வீன் கேட்டிருக்காங்க. இதுவரை நம்ம சீரீஸான KYV, NK, EMK, ISVK, KSK இந்த எல்லா சீரீஸும் உங்க கற்பனையா, இல்ல இதுல ஏதாவது உண்மை கதை, இல்ல எல்லாமே உண்மையான கதையா, இல்ல ஒரு சிலர் மட்டும் உண்மையா? அப்படின்னா இந்த பார்ட் உண்மை. இந்த ஆல் ஸ்டோரி பார்க்கும்போது ஒரு பிக் சல்யூட். யூ ஆர் அ குட் டிரெக்டர், குட் ரைட்டர் அண்ட் ஆல் வெர்ஷன் யூ ஆர் சோ குட் அண்ட் சூப்பர். அண்ட் ஐ ஷுட் சே, ரிஸ்வானா பர்வீன் வந்து என்ன கிட்டத்தட்ட ஒரு 15வது எபிசோட்ல இருந்தோ 10வது எபிசோட்ல இருந்தோ ஃபாலோ பண்றாங்க. நல்ல ஞாபகம் இருக்கு. தட் இஸ் நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஃபர்ஸ்ட் போட்ட காதலாசையாரை விட்டதோல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு எப்போதுமே ஒரு நல்ல ஒரு கமெண்ட்ஸா இருக்கட்டும், நான் இதுவா நெகட்டிவா வந்து ஒரு இதை எடுத்துட்டு போனாலுமே அதை பாசிட்டிவா கமெண்ட், உங்களோட ஸ்டோரி நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவா சொல்லுவாங்க. அண்ட் நீங்க கேட்டது வந்து இதுல எல்லாமே கற்பனை தான். எதுவுமே என்னோட ஓன் ஸ்டோரியோ இல்லை நான் கேள்விப்பட்ட ஓன் ஸ்டோரியோ கிடையாது. பட் சாயோட ஸ்டோரி மட்டும் நான் வந்து எடுத்துட்டு வந்ததுக்கு ரீசன் வந்து அது மாதிரி நிறைய சொசைட்டியில் நடக்குது. ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி எடுத்தேன். பட் அதை ஒரு பையன் எப்படி ஏற்றுக்கிறான், அவன் எப்படி அந்த பொண்ணை பார்த்துக்கிறான் அப்படின்னு ஒரு இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக மட்டும் சாயோட ஸ்டோரியை ஓன் இதை வச்சு நான் ரிலேட் பண்ணி கொண்டு வந்தேன். நிறைய நியூஸில் நம்ம பார்க்குறோம். ஈவன் எனக்குமே ஒரு பொண்ணு இருக்கா, அப்படி அவன் பேரும் சாய் தான். ஆக்சுவலாக அந்த பேர் தான் நான் வச்சேன். அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து கொண்டு வரணும். அந்த ஒரு இது மட்டும்தான், சாயோட ஸ்டோரி மட்டும்தான் ஆஸ் ஒரு சொசைட்டிக்கு ரிலேட்டடான ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி எதுவுமே எல்லாமே கற்பனை தான். அண்ட் லாஸ்ட்டாக காம்ப்ளிகேஷன் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். சல்யூட்லாம் சொல்லியிருக்கீங்க, அது பெரிய வார்த்தை. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் டியர். என்னடா பல்ல காட்டுற? கமெண்ட் அப்படி அதான் இருங்க படிக்கிறேன். ஹேமா சுந்தரி அக்கா, நீங்க எந்த மரத்தடியில உட்கார்ந்து இருக்கும் போது இந்த யூடியூப் ஐடியா வந்துச்சு? அடப்பாவீங்களா, நான் என்ன ஐன்ஸ்டீனாடா மரத்தடியில் உட்காந்து ஆப்பிள பார்த்தோன்னே சயின்டிஸ்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு? இல்லைடா, நான் எந்த மரத்தடியில் உட்காரும் போதும் எனக்கு வந்து இந்த யூடியூப் இது வந்து வரல. ஆக்சுவலாக என்னோட ஹஸ்பண்ட் வந்து பேங்க்ல ஒர்க் பண்ணுறாரு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருப்போம். அதனால என்னால் ஜாப் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா கல்யாணம் ஆன உடனே நான் ஆந்திரா போயிட்டேன். ஆந்திர பிரதேஷில் தான் எனக்கு 5 years இருந்தேன். ஸோ அங்கே போய் நான் ஒர்க் பண்ணணும், மறுபடியும் இங்கே வரணும், அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய இது இருந்ததுனால ஓகே வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்தது. அதனால நான் யூடியூப் கேரியர், அதுவும் நான் எங்கே போனாலும் யூடியூப்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. ஸோ அதனால நான் யூடியூப் கேரியரை சூஸ் பண்ணேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது என்னோட ஃபர்ஸ்ட் சேனல் கிடையாது. நான் ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சிருந்து குவிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேனல் வந்ததுனால அதோட பேஸ் எனக்கு தெரியும். ஸோ அதனால யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். தேங்க்யூ டியர் இந்த கேள்வி கேட்டதுக்கு. சூப்பர். அடுத்ததா ஒரு கமெண்ட் வந்திருக்கு. வித்யா ரஞ்சித், கேர்ள்ஸ் எல்லாருக்கும் நீங்க வாய்ஸ் கொடுக்குறீங்க, ஆனா பாய்ஸ் வாய்ஸ் யார் கொடுக்குறாங்க சொல்லுங்க அக்கா. தோ என் பக்கத்துல உட்காந்துருக்கிற பன்னாடிக்கு கொண்டு நான் தாங்க வாய்ஸ் கொடுக்குறேன். கேர்ள்ஸ் வாய்ஸ், பாய்ஸ் வாய்ஸ், குழந்தைங்க வாய்ஸ், வயசானவங்க வாய்ஸ், எல்லா வாய்ஸுமே நான் மட்டும் தான் கொடுக்குறேன். நான் ஒரு ஆள் தான், நான் மட்டும் இல்லை, எல்லா ட்வின் கிராஃப்ட் பண்றவங்க மேக்ஸிமம் அது மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்க தான் அவங்களோட கண்டென்ட்க்கு வாய்ஸ் கொடுக்குறாங்க. என்னன்னா ட்வின் கிராஃப்ட்ல ஆப்ஷன் இருக்கு, வாய்ஸ் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி. மேல் வாய்ஸ் ஃப்ரீக்வன்சி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபீமேல் வாய்ஸ் ஃப்ரீக்வன்சி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். வயசானவங்க வாய்ஸ் எல்லாமே இப்போ கயலம்மால இருந்து கிட்டத்தட்ட இதழ் வரைக்கும் எல்லா வாய்ஸுமே வந்து நான் தான் கொடுக்குறேன். இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்கலாம். மூடிட்டு அடுத்த கொஸ்டினை கேளு, உனக்கெல்லாம் இதுவே பெருசு.
ஓகே ஜி, நெக்ஸ்ட் கொஸ்டின். சுகன்யா கேட்டிருக்காங்க, அனு டியூட், நீங்க எந்த ஊரு, என்ன படிச்சிருக்கீங்க, உங்க டைரக்ஷன் அடிச்சுக்க முடியாது யாராலையும், எப்படி தோணுச்சு இப்படி ஒரு ஐடியா? ஹாய் சுகன்யா டியூட், நீங்கள் ரொம்ப நாளாவே என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு. நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டிருந்தீங்க, அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணியிருக்கேன், நான் திருச்சி. அப்புறம் உங்கள் டேரக்ஷன் சாரி என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டிங்க. நான் வந்து பிஇங்க இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசி டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் உங்கள் டேரக்ஷனை அடிச்சிக்க முடியாது யாராலையும். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் அந்த டேரக்டர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணும்போதுலாம் உள்ளுக்குள்ள அப்படியே பட்டர்ஃப்ளையாக பறக்குது. தேங்க்யூ ஸோ மச் டியூட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹாசனின்ற ஐடியில இருந்து கமெண்ட் வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து ட்வின் கிராஃப்ட் எடிட்டிங் பத்தி கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு போல. என்ன மொபைல் யூஸ் பண்றீங்க, மினிமம் ஸ்டோரேஜ் கெபாசிட்டி எவ்வளோ, அண்ட் அந்த வீடியோஸை எந்த ஆப்ல எடிட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சொல்லுங்க மேம். ஹாய் டியர், சூப்பராக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ட்வின் கிராஃப்ட்டை நீங்கள் உங்களோட ஸ்டெப்பாக யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட கரியருக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல மொபைலில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்வேன். ஸோ நான் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறேன், அப்புறம் அதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன, எவ்வளோ ஸ்டோரேஜ் கெபாசிட்டி, இதெல்லாமே நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆப்பில் வந்து எடிட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்க. நான் ஃப்ரம் ஸ்டார்டிங் இப்போ வரைக்கும் இன்ஷாட் ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். எடிட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, சீக்கிரமாகவும் எனக்கு வந்து சேவ் ஆகுது, அட் த சேம் டைம் நான் சீக்கிரமாகவும் எனக்கு அப்லோட் ஆகிடுது. ஸோ அதனால் எந்த எனக்கு ப்ராப்ளமும் வரல. இன்ஷாட் ஆப்பில் தான் நான் வந்து எடிட்டிங்லாம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். குட் மார்னிங் அனு அட்மின் மேம், சண்டே ஃபண்டே உங்களோட ஓன் வாய்ஸ்ல பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹாய் டியர் கீதா, இந்த வீடியோ பார்க்கும்போது ஆஃப்டர்நூன் ஆயிருக்கும். ஸோ குட் ஆஃப்டர்நூன். ஓன் வாய்ஸில் பேச சொல்லியிருக்கீங்க. இதுதான் என்னோட ஓன் வாய்ஸ். எப்படி இருக்குன்னு தெரியல, எப்படி இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சரி, ஓகே. அடுத்தது சபிதா கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி நமக்குள்ள இப்படி ஒரு டேலண்ட் இருக்கு ட்ரை பண்ணலாம்னு தோணுச்சு, எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? சத்தியமா சொல்றேங்க, எனக்கு டேலண்ட் இருக்கு, எனக்கு இப்படி ஸ்டார்ட் பண்ணப்பல எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. நான் பாட்டுக்கு சும்மா பேச ஆரம்பிச்சது தான். அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே டெவலப் ஆகி வந்தது தான் நம்மளோட சேனல். கிட்டத்தட்ட 1.5 years ஆயிடுச்சு. கரெக்டாக 2023 மார்ச்ல நான் ஸ்டார்ட் பண்ணேன். 1.5 years ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு அப்படியே வந்தது தான். ரொம்பலாம் வந்துட்டு எனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கு, நம்ம இதை பண்ணணும் அப்படிலாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் யூடியூப்ல இந்த மாதிரி வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்னு யார்கிட்ட சஜஷன் கேட்டீங்க? உங்களுக்கு உங்க ஃபேமிலியில ஓகேமா பண்ணுன்னு ஃபுல் சப்போர்ட் பண்ணது யாரு? இதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் என்ன பண்ணாலும் சரி, நான் இது பண்ணுறேங்க அப்படின்னு சொன்னால் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறது என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான். ஃபஸ்ட்டு சப்போர்ட் அவர் தான் கொடுத்தாரு. நாங்கள் வந்து வீட்டில் ஆக்சுவலாக நாங்கள் ரிவீல் பண்ணவே இல்லை. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து அப்போ ஆந்திராவில் இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அங்கேயே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கே வந்துட்டு வீடியோஸ் போட்டு சும்மா அப்படியே ஸ்டார்ட் பண்ணது தான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதுக்குள்ளே ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே இறங்கணும். அப்போல்லாம் வந்து எனக்கு ரெவென்யூ பார்க்குறதுலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு ஒரு டேட்டா சொல்கிறதுலேருந்து வியூஸ் எப்படி போகுது, கரெக்டாக 2:30க்கு நம்ம மக்கள் நீங்களா எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி அவரும் பார்த்துருவாரு. பார்த்த உடனே எனக்கு கால் பண்ணிடுவார், செம்மையா இருந்துச்சு வீடியோ அப்படின்னு சொல்லுவார். இல்லைன்னா சில சஜஷன்ஸ் கொடுப்பாரு, இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி கொண்டு வா அப்படின்னு சொல்லி சஜஷன்ஸ்லாம் கொடுப்பாரு. ஆனால் வந்து ஃபுல் சப்போர்ட் அவருக்கு, ஃபுல் கிரெடிட்டும் அவருக்கு தான் போகும். அதே மாதிரி எனக்கு வீடியோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விதமாகவும் சப்போர்ட்டும் பண்ணுவார். இந்த இடத்துக்கு போகணும், இல்லை நீ வீடியோ பண்ண அப்புறமா நம்ம போய்க்கலாம் அப்படின்ற லெவலுக்கு சப்போர்ட் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ஹஸ்பண்ட், எனக்கு வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் வந்து அனுஷா மட்டும் கிடையாது, சுரேந்தரும் அதில் வந்து இருக்காரு அப்படிங்கிறது தான். அதனால தான் நான் எப்போதுமே அனுஷா சுரேந்தர்னு மென்ஷன் பண்ணுவேன். ஆனால் என்னோட எல்லாத்துலேயுமே அனுஷா தான் இருக்குது, அப்பா பேர் தான் இருக்குது. பட் இதில் மட்டும் தான் நான் அனுஷா சுரேந்தர்னு மாற்றிருக்கேன், ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹிம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வாவ், சூப்பர். அடுத்ததா இந்துஜா ஷாலினி கேட்டிருக்காங்க, உங்களோடது லவ் ஆர் அரேஞ்ச்டு மேரேஜான்னு கேட்டிருக்கீங்க. சத்தியமா பக்கா அரேஞ்ச்டு மேரேஜ். அந்த ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்க இப்போ ஜனனி மித்ரனுக்கு நடந்துச்சுல அதே மாதிரி தாங்க. பொண்ணு பார்க்க வரும்போது தான் எனக்கு வந்து அவரை தெரியும். அதுக்கு முன்னாடி எனக்கு அவரை தெரியவே தெரியாது. பக்கா அரேஞ்ச்டு மேரேஜ். ஆனால் என்ன ஒன்றுனா எல்லாருமே பக்கத்தில் தான் இருக்கும். ஈவன் நான் படித்த ஸ்கூலுக்கு பக்கத்து ஸ்கூலில் தான் அவர் படிச்சிருக்காரு. எனக்கும் அவருக்கும் 5 years டிஃப்ரென்ஸ். எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் 5 years டிஃப்ரென்ஸ். நான் 95, அவர் 1990. ஸோ அதனால் வந்து எனக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்ததில்லை. அதுதான் உண்மை. நீங்கள் நம்பலனாலும் அதான் உண்மை. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க. நான் காலேஜ் வந்து இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் படித்தேங்க. காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஜே காலேஜ், திருச்சி ஜேஜே இன்ஜினியரிங் காலேஜில் பண்ணேன். காலேஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. திருச்சியில் வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் காலேஜ். யார் படிச்சிருக்காங்கன்னா ஆக்டர் சிவகார்த்திகேயன், அப்புறம் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன், அப்புறம் டிரெக்டர் அருண் ராஜா காமராஜ், அப்புறம் வந்து வேறு யார் பரிதாபங்கள் கோபி சுதாகரனா, அப்புறம் வந்து டிராவிட் என்னோட பேட்ச். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜேஜே காலேஜில் தான் படிச்சிருக்காங்க. அந்த பெருமைக்குரிய காலேஜில் தான் நானும் படிச்சிருக்கேன் அப்படின்றதுல வந்து ஒரு ஓரமாக நான் பெருமைப்பட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்கா? இன்னும் இருக்காவா? இன்னும் நிறைய இருக்கு. ஐயோ, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சே. சரி, ஓகே, நம்ம இதை வேணா பார்ட் 2க்கு கண்டினியூ பண்ணிக்கலாமா? சூப்பர். ஓகே மக்களே, நான் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம்னு நினச்சேன். பட் இதுவே ரொம்ப லென்த்தி வீடியோவாக வந்துருச்சு. ஸோ அதனால் நான் பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். ஸோ பார்ட் 1 நான் இன்னைக்கு வந்து போட்டேன். பார்ட் 2 எப்போ போடலாம் அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் சண்டே பிளான் பண்ணுவோமா? ஏன்னா மறுபடியும் நாளைக்கு கொஸ்டின் ஆன்சர் செஷன் வச்சா நல்லா இருக்காது. ஸோ நான் நெக்ஸ்ட் சண்டே வந்துட்டு போடுறேன். நீங்கள் கீழே கொடுக்குற கமெண்ட்ஸ் வச்சு தான் நான் வந்து அடுத்து எப்படி அதை எடுத்துகிட்டு போகிறது, இது ஓகேவா இல்லை வேறு ஏதாவது பண்ணுமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். என்டர்டெயினாக இருந்தது அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். இதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதை பற்றி என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.